தமிழக மக்களிலேயே ஒரு சிலருக்கு தாக்கத்தை ஏற்படுத்த உள்ள ஒரு படமா காஷ்மீர் ஃபைல்ஸ் படம் இருக்கதா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா சர்ச்சையும் வெடிச்சுக்கிட்டு இருக்கு. பிரதமர் மோடியே அந்த படத்தை பார்த்து நல்லா எடுத்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரொமோஷன் பண்ற அளவுக்கு சொன்ன பிறகு எல்லாருடைய கவனத்தையும் ஈர்த்திருக்கு. கூவத்தூர் ஆபரேஷன் யாருமே மறந்துருக்க மாட்டோம். சசிகலா இல்லைன்னா அந்த அண்ணாதிமுக ஆட்சியே இல்லை. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இவரோட அரசியல் எதிர்காலம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். உதயநிதி வந்து இப்படி எல்லாம் வரவேற்பு கொடுக்கறது தப்பு அப்படின்னு சொல்ற இடத்துல நம்ம இல்லை. காங்கிரஸ் தரப்புல இருந்து ஒருத்தர் பிரதமரா அந்த கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணாலும் அது கண்டிப்பா எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். ராகுல் காந்தி ஜியை தவிர வேற யாருமே கை காட்ட போறது இல்லை. ஒரு கட்சியவே அவரால் வழிநடத்த முடியல அப்படின்னா நாட்டை எப்படி வழிநடத்துவார் அப்படின்ற சந்தேகம் மக்கள் மனசுல வரல. இப்ப ராகுல் தலைவரா இல்லையா சார், அவர் எப்படி கட்சி வழிநடத்தினார் நான் கேட்க மாட்டேன். அவர் தலைவராக இல்லைனாலும் ராகுல் தான் காங்கிரசின் முகமா களத்துல உள்ளா வந்தார். ஒரு பத்திரிகையாளரா சொல்லுங்க, நடிகர் விஜய் அவர்கள் அரசியலுக்கு வருவாரா வர மாட்டாரா? வர்றதுன்னா வந்துடணும். திடீர்னு வந்து மேல இருந்தெல்லாம் குதிச்சு அப்படியே ஸ்ட்ரைட்டா கோட்டைக்கு போய் முதலமைச்சர் எல்லாம் உட்கார்றதெல்லாம் யாருக்கும் சாத்தியம் இல்லை. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே. இன்னைக்கு நம்மளோட களம் நிகழ்ச்சிக்கு தமிழகத்தோட பிரபல பத்திரிகையாளரும் மூத்த பத்திரிகையாளருமான திரு லட்சுமணன் அவர்கள் தான் வந்திருக்காங்க. அவர்கிட்ட கேட்க நிறைய கேள்விகள் இருக்கு. நிகழ்ச்சிகளை போகலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். இந்த ஜெய்பீம் படத்துக்கு பிற்பாடு தமிழக மக்களிலேயே ஒரு சிலருக்கு தாக்கத்தை ஏற்படுத்த உள்ள ஒரு படமா காஷ்மீர் ஃபைல்ஸ் படம் இருக்கதா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்திய அளவுலேயே பரபரப்பாக பேசப்பட்டு இருக்க படமாக எடுத்துக்கிட்டு இருக்கு. ஆனால் சர்ச்சையும் வெடிச்சுக்கிட்டு இருக்கு. என்னதான் சார் நடக்குது? இல்லை, காஷ்மீர்னு சொன்னாலே அதனுடைய சர்ச்சைன்ற வார்த்தையும் தொடர்ந்து தான் வரும். அது ஒவ்வொருத்தருடைய பார்வையிலிருந்து பார்க்குற கோணத்துலேருந்து அது வேறுபடும். சில பேர் நல்லதுன்னு சொல்கிற விஷயம் மற்றவங்களுக்கு அது சரியாக படாமல் இருக்கலாம். பட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பிரதமர் மோடியே அந்த படத்தை பார்த்து நல்லா எடுத்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரொமோஷன் பண்ணுற அளவுக்கு சொன்ன பிறகு எல்லோருடைய கவனத்தையும் ஈர்த்திருக்கு. தமிழ்நாட்டை மட்டும் இல்லை, ஒட்டுமொத்தமாக பிற மொழி படங்களின் மீது ஆர்வம் கொண்டிருக்கிற எவரொருவரையும் அந்த பக்கம் திரும்பி பார்க்க வைக்கும். நான் இன்னும் படத்தை பார்க்கல, பட் அந்த கதையை பற்றி படித்ததுனால சொல்கிறேன். காஷ்மீர் பிரச்சனையினுடைய ஒட்டுமொத்த வரலாறை, பிரச்சனையை, தீர்வை ஒரு 3 மணி நேர படத்துக்குள்ளே நீங்கள் சுருக்கிற முடியாது. ஆனாலும் மறைக்கப்பட்ட உண்மைகள், மறைக்கப்பட்ட வரலாறு, அதை நாங்கள் எடுத்து புரட்டி வெளியில் திறந்து காமிச்சிருக்கிறோம் அப்படின்ற அந்த டைரக்டர் பேசுகிறாரோ இல்லையோ பிஜேபியினர் அதை பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அந்த வகையில் நடந்த உண்மையாக இருந்து அதை மறைக்கப்பட்டிருந்தால், அப்படி மறைக்கப்பட்ட வரலாறு இப்போது வெளியே வந்திருந்தால் அது வரவேற்கப்பட வேண்டிய விஷயந்தான். இல்லை யார் கோவப்படுவாங்க, யார் சந்தோஷப்படுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. ஒரு படம் ஒரு கலைநயத்தோடு எடுக்கப்பட்டிருக்கும். அந்த சினிமாங்கிற அந்த வட்டத்துக்குள்ளே நின்று ஒரு வரலாற்று விஷயத்தை சொல்கிற போது சர்ச்சைகள் வருவது இயல்பு தான். அந்த வகையில் தான் இதை நான் பார்க்குறேனே தவிர பெருசாக ஒரு இதை தாண்டி போய் பண்ணிட்டாங்க அப்படின்றது இல்லை. சர்ச்சைங்கிறது வேறு என்ன மாதிரி வருதுன்னு பொறுத்து இருந்து நம்ம பார்க்கணும். மற்றபடி காஷ்மீர்னாலே அது முஸ்லீம்களுக்கு சொந்தமானது அப்படின்ற ஒரு கருத்தை உடைக்கிறதா இது இருக்குதுன்னு ஒரு சில பேர் சொல்கிறாங்க. அது அவ்வளவு ஹார்ஸாக சொல்ல வேண்டியதில்லை. அங்கேயே காலமாக குடியிருந்து வந்த அந்த பண்டிட்களை, இந்து சமூகத்தை சேர்ந்தவர்களை விரட்டி அடித்தது நியாயமாங்கிற கேள்வி எல்லா காலத்துலேயும் நியாயமான கேள்வி தான். அதுகள் எந்த அளவுக்கு எடுத்திருக்காங்கன்னு நான் இன்னும் படத்தை பார்க்கல. அதுதான் கதை என்றால் அது நடந்தது நிஜம். அதை எந்த அளவுக்கு சர்ச்சை இல்லாமல் எடுத்திருக்காங்களான்னு நம்ம பார்க்கணும். அதை தாண்டி அதுக்குள்ளே போய் கருத்து சொல்கிறது ஒன்றும் இல்லை. ரெண்டாவது, ஒரு படத்தை, ஒரு திரைப்படத்தை அதை தாண்டி ஒரு அரசியல் சர்ச்சைக்குள்ளே சிக்க வைக்கிறதும் நல்லதில்லை. சார், இந்த அதிமுக தலைமையை சசிகலா கைப்பற்றியே தீருவாங்க அப்படின்னு இப்போ வரைக்கும் அமமுக தரப்பில் இருக்க எல்லாருமே நம்பிக்கை கொண்டு சுமந்துட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ இருக்க சசிகலா அவர்கள் சைலண்டாக மூவ் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்குது. எதுக்காக இந்த மௌனம்? இல்லை, அதிமுகவை கைப்பற்றுறதுனா ஏதோ 4 வண்டி பஸ்ஸை பிடிச்சிக்கிட்டு ஆட்களை திரட்டிட்டு போய் கேட்டை உலுக்கி உள்ளே போகிறது இல்லை. கைப்பற்றுகிறார் அப்படிங்கிற வார்த்தையே தப்பு. அப்படி ஒருவேளை நீங்கள் சொல்கிற எந்த அர்த்தத்தில் கேட்குறீங்க தெரியல, அப்படி கைப்பற்றினால் அது முழுமையான கைப்பற்றலாக இருக்காது. அது அதிமுகவுக்கு நல்லதும் அல்ல. தேனி மாவட்டத்தில் ஒட்டுமொத்த கட்சி நிர்வாகிகளும் சேர்ந்து ஒரு தீர்மானம் போட்டாங்க. அந்த மாதிரி தொண்டர்கள் மத்தியிலிருந்து அந்த எழுச்சி, ஆர்வம், விருப்பம் வரணும். சசிகலாவோ எடப்பாடி, இப்போவும் கூட சொல்கிறேன், எடப்பாடியும் ஓபிஎஸும் சேர்ந்து நாளைக்கு அந்த 2 பேர் மட்டும் தனியாக ஒரு தீர்மானம் போட்டு, அல்லது அவங்க ஒரு விருப்பம் மட்டும்தான், மாவட்ட செயலருடைய கருத்தை கேட்கல, 2ஆம் கட்ட தலைவருடைய கருத்தை கேட்கல, சசிகலாவை சேர்த்துக்கோன்னு அதை 2 பேர் மட்டும் கூடி பேசினாலும் தப்புன்னு தான் நான் சொல்லுவேன். தொண்டர்களுடைய உணர்வை எல்லோரும் மதிக்கணும். அப்போ தொண்டர்களுடைய உணர்வு என்ன? ஜெயலலிதாவுடைய மரணத்திற்கு பிறகு இந்த கட்சியை நாங்கள் கட்டி காப்பாற்றிட்டு இருக்கிறோம், இரட்டை குழல் துப்பாக்கியாக செயல்படுவோன்னு சொன்னாங்க. சொன்ன அடுத்த தேர்தலே ஜெயிச்சு காமிக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் அதன் பிறகு நீங்கள் சந்தித்த அத்தனை தேர்தல்களையும் தோற்கிற போது, அப்படி தோல்வி அடைந்த பிறகு அதை பற்றி 1 மணி நேரம் கூட ஆராய தயாராக இல்லாத போது, அப்போ உங்களுடைய நோக்கம் என்ன? இந்த கட்சியை என்ன கதிக்கு கொண்டுட்டு போக போகிறீங்க அப்படிங்கிற கேள்வி அடிமட்ட தொண்டர்கள்ட்ட மட்டும் இல்லை, 2ஆம் கட்ட தலைவர்கள்ட்ட இருக்குது. அதை கேட்குற துணிச்சல் இல்லாமல் இன்றைக்கி இருக்கிறாங்க. அதிமுகவினுடைய சாபக்கேடு கேரக்டர் அதுதான். துணிச்சலாக கேள்வியை கேட்குறதுக்கு அங்கே யாரும் தயாராக இருக்க மாட்டாங்க. சசிகலாவே பொதுச்செயலராக இந்த பொதுக்குழு ஒருமனதாக தேர்வு செய்கிறது, 2000 பேரும் கைதட்டுவாங்க. சசிகலாவுக்கு இந்த கட்சிக்கு இனிமேல் சம்மந்தமே இல்லைன்னு தீர்மானம் போடுறோம், அதே 2000 பேர் கைதட்டுவாங்க. நான் ஏதோ ஒரு கொச்சைப்படுத்துறதுக்காக சொல்லலை.
கட்சி தலைமை என்ன முடிவு எடுக்க நமக்கு கேட்டு போயிடலாம் அப்படின்னு ஒரு சாஃப்ட் நேச்சர் உள்ள ஆட்கள் தான் அதிமுகவில் நிறைய. அப்படிப்பட்ட தொண்டர்கள் நிறைந்த கட்சியே சையது கான் வடிவில் கொந்தளிச்சு போய் தீர்மானம் போடுற அளவுக்கு அவருடைய உணர்வுகள் காயப்பட்டிருக்கு. கட்சி இந்த கதியில் போகுதுங்கிற நியாயமான கவலை அவர்கள் மத்தியில் மேலோங்கி இருக்கு. அப்படிப்பட்டவருடைய உணர்வுகளை இனிமேலும் எடப்பாடி ஓபிஎஸும் கவனிக்காமல் இருக்கக்கூடாது அப்படின்னு தான் என்னுடைய கருத்தாக இருக்கே தவிர கட்சியை கொண்டு சசிகலாட்ட கொடுங்க, கட்சியை தினகரன்ட்ட கொடுங்கன்னு நான் சொல்லலை. எந்த தலைமை வலுவுள்ள தலைமையாக இருக்கும், எது அதிமுகவுக்கு சாத்தியமாக இருக்கும், நீங்கள் 2 பேரும் தலைமையிலிருந்து நிரூபிக்க தவறிட்டீங்க, அப்போ வேறொரு தலைமை வரட்டும் அப்படிங்கிற கருத்தை தான் முதல்ல விவாதிக்கணுமே தவிர சசிகலா கைப்பற்றி விட்டார், அவர் கைப்பற்ற நினைத்ததை நாங்கள் தடுத்து விட்டோம்னு எதிர் சவால் விடுவதெல்லாம் கட்சிக்கு நல்லதல்ல. ஆனால் அதிமுக இப்போது இருக்கிற அதிமுக வலுவிழந்து இருக்கிறது அப்படிங்கிறது உண்மைதான். ஒரு மிகப்பெரிய மக்கள் இயக்கம் வலுவிழந்து போயிருக்கு. மீண்டும் புத்துணர்ச்சி பெற வாய்ப்பு இருக்கு அவர்கள் சுய பரிசோதனை செய்தால். இந்த கூவத்தூர் ஆப்ரேஷன் யாருமே மறந்துருக்க மாட்டோம். சசிகலா அவர்கள் அப்போ மட்டும் அந்த ஆப்ரேஷனை பண்ணாமல் இருந்திருந்தாங்கன்னா அதிமுகன்ற கட்சி ஆட்சியிலே இப்போ இருந்திருக்காது, வீணாக தான் போயிருக்குன்னு ஒரு சொல் இருக்குது சார். இது எப்படி சொல்லு இல்லை, வரலாற்று உண்மைங்க. அது வரலாற்று உண்மை. அது சசிகலா இல்லைன்னா அந்த அதிமுக ஆட்சியே இல்லை. எடப்பாடி ஆளுமைப்படுத்த சசிகலா அவர்கள் திரும்ப தலைமைக்கு போகிறது இல்லை, தலைமைக்கு அவங்க வரக்கூடாதுன்னு யாரும் சொல்லலை. அந்த ஆளுமை மிக்க சசிகலா சிறையிலிருந்து வெளியே வந்த பிறகு அவருக்கு சிறைக்கு போன அடுத்த மாதத்திலிருந்தே துரோகத்தை செய்தவர்கள் கட்சி தலைமை பொறுப்பில் இருக்கிற போது ஒரு வித்தியாசமான சூழல் எழதான் செய்யும். அவர் சிறையில் இருந்த அந்த 4 ஆண்டுகள், அதே 4 ஆண்டுகள் இங்கே எடப்பாடி பதவியில் இருந்தார். அதனால எல்லாரும் வாயை மூடிட்டு மௌனியாக இருந்தாங்க. இதே சையது கானுக்கு அங்கெங்கே அப்போ எப்போ தைரியம் இல்லை, 4 வருஷத்தில் எங்கே போனார் அப்படிலாம் கேட்குறது சுலபம். ஆனால் யதார்த்தம்னு ஒன்று இருக்குது. இன்றைக்கி பதவியை இழந்துவிட்ட எடப்பாடியை எதிர்த்து பலரும் குரல் கொடுக்க தயாராவாங்க. நான் திரும்பவும் சொல்கிறேன், தொண்டருடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுங்க. அமமுக தொண்டர்கள் மட்டுமே காத்துட்ருக்கலாம். அதிமுக தொண்டருடைய வேதனை தான் சையது கான் போட்டிருக்கு. அமமுக தொண்டர்கள் யாராவது தீர்மானம் போட்டிருக்காங்களா எங்கள் கட்சியை அதிமுகவோட இணைத்து விடுங்கள் அல்லது அதிமுக எங்கள் கட்சியோட இணைத்து? அவங்க பாட்டுக்கு ஒரு கட்சியை ஆரம்பித்தாங்க, அரசியல் நடத்திய நடவடிக்கைகளை செஞ்சிட்ருக்கிறாங்க. அப்போ கூட சையது கான் தீர்மானம் போட்ட பிறகு கூட தினகரன் ரொம்ப கவனமாக தான் வார்த்தைகளை பயன்படுத்தினார். அது அவருடைய கட்சி விவகாரம். அந்த கட்சி சுய பரிசோதனை செய்யணும்னு நான் சொல்லியிருந்தேன். ஒரு மாவட்டம் சுய பரிசோதனை பண்ணியிருக்கு. மற்றவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம், அதை கட்சி தலைமை என்ன முடிவெடுக்குன்னு பார்ப்போம்னு கொஞ்சம் கவனமாக தான் வார்த்தைகளை பயன்படுத்தினார். இது அவசரப்பட்டு காய் நகர்த்துவதற்கு இது ஒரு சரியான ஒரு இஷ்யூ கிடையாது. கொஞ்சம் கவனமாக பொறுமையாக காலம் தான் சார் பதில் சொல்லணும் இதுக்கு. தடாபடான ஒரு தீர்மானத்தின் மூலமாகவோ ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு மூலமாகவோ சசிகலாவை சேர்க்க இடமே இல்லை என்று சொல்வதோ சசிகலாவை சேர்க்க வேண்டும் என்று சொல்வதோ அது ஒரு நடைமுறைக்கு ஒத்து வராத விஷயங்கள். தொண்டர்களுடைய உணர்வுகள் இன்னும் கொஞ்சம் வெளியில் வரணும். அப்படி வெளியில் வர உணர்வுகள் மதிக்கப்பட்டால் தெளிவான ஒரு முடிவு கிடைக்கும். என்ன முடிவு கிடைக்குதுன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். அதே போல் இப்போ ஒரு தகவல் வெளியே கசிஞ்சிக்கிட்டு இருக்கு. இன்னும் உறுதிப்படுத்தாத தகவல் தான், மேக்ஸிமம் உறுதியும் படுத்த மாட்டாங்க. சசிகலா அவர்களுக்கும் டிடிவி தினகரன் அவர்களுக்கு இடையில கருத்து வேறுபாடுன்ற ஒரு பேச்சு அடிபட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இப்போ 2 பேருக்கு இடையிலான சந்திப்புகள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. வேறு ஏதாவது ஒரு பிரச்சனையில் சசிகலா ஒரு முடிவை எடுத்து அறிவித்து அதற்கு நேர் மாறாக தினகரன் ஒரு முடிவை எடுத்து அறிவிச்சிருக்கிறாரு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதை நம்ம விமர்சிக்கலாம். அப்படி எனக்கு தெரிஞ்சு எந்த கருத்து வேறுபாடும் அஃபிஷியலாக வெளியில் நான் பார்க்கல. சும்மா கலப்பி விட்ட தகவல்களை இதுவும் ஒன்றா அது அதுக்கு மேலே விமர்சிக்க வேண்டாம். ஒருத்தருடைய பார்வை தானே அது. என்னுடைய பார்வையில் எனக்கு தெரிஞ்ச பிரச்சனை இருக்கிற மாதிரி தெரியல. சசிகலா அவர்கள் வெளியே வந்துட்டாங்க, ஆனால் இப்போ வரைக்கும் அந்த சிறை பிரச்சனை முடிஞ்ச மாதிரி தெரியல. ரூபா அவர்களை பற்றி தான் சொல்கிறேன். அவங்க சமீபத்தில் வீராசமாக சொல்லியிருந்தாங்க, நான் கண்டிப்பாக உண்மையை கண்டுபிடிச்சிட்டேன், ஆனால் தண்டனை வாங்கி கொடுத்தே தீர்வுன்னு சொல்கிறாங்க சார். அந்த சுடிதார் போட்டு போன விஷயம் சிசிடிவி எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு சொல்லி புரிய வேண்டியதில்லை. இதுக்கப்புறம் சசிகலா அவர்கள் திரும்ப சிறை செல்ல வாய்ப்பு இருக்கா சார்? அவ்வளவு ஈஸியாலாம் நீங்கள் சொல்லிட முடியாது சார். முதல்ல எந்த ரூபா இப்படி சொன்னார், ஷாப்பிங் போனார்ன்ற வார்த்தையை அவர் சொன்னதாக ஊடகங்கள் எல்லாம் விவாதித்து தலைப்புச் செய்தியாக 8 கால செய்தியாக போட்ட பிறகு எந்த ரூபா அதை சொன்னார் என்று சொன்னார்களோ அதே ரூபா நான் அப்படி ஒரு வார்த்தையை சொல்லவே இல்லை. ஏன்னா அது சிறைக்குள்ளேயே ஒரு காரிடார்லேருந்து ஒரு கட்டட வளாகத்திலேருந்து இன்னொரு வளாகத்துக்கு போகிற வழி அப்படிங்கிறதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஒரு நபர் கமிஷன் போட்டு இதையெல்லாம் பார்த்துட்டு தான் ஷாப்பிங் போகிறதெல்லாம் அவ்வளோ சுலபம் இல்லை. ஷாப்பிங் போகிறோன்னு ஒற்றை விரலில் நம்ம கடந்து போயிட முடியாது சார். கிட்டத்தட்ட ஒரு கான்ஸ்டபிளில் தொடங்கி ஏடிஜிபி வரைக்கும் பொறுப்பு வகிக்கணும். ஒரு சிறைவாசி வெளியில் போகிறாருன்னா அனுமதியின்றி சட்டத்தை மீறி சட்டத்தை வளைத்து ஒரு சிறைவாசி சிறையில் இருக்க வேண்டிய நேரத்தில் வெளியே போனால் ஏதோ நீங்கள் ஒருத்தர் 10 பேர்கிட்ட லஞ்சம் கொடுத்தாலும் அதை சாதிக்க முடியாது. அதுக்கு அவசியமும் இல்லை. அதனால் ரூபாவே அதை மறுத்துட்டார். அப்படிப்பட்ட குற்றச்சாட்டை நான் சொல்லலைங்கிறேன். சிறைக்குள் சில வசதிகளை செய்து கொடுத்தாருங்கிறது தான் இப்போ இருக்கிற வழக்கு. அதில் நீங்கள் உள்ளே போவாரான்னு கேட்குறீங்க. சசிகலா பணம் கொடுத்தது முதல்ல நிரூபிக்கணும். என்னென்ன வசதிகளை அவர் அனுபவிச்சான்றதை நீங்கள் நிரூபிக்கணும். எனக்கு தெரிஞ்சு ஒவ்வொரு வசதியும் அது தொலைக்காட்சி வசதியாகட்டும், படுக்கை வசதியாக இருக்கட்டும், எல்லாமே அவர் உள்ளூரே ஒரு இன்டர்னல் மெமோ போட்டு தான் அனுமதி வாங்குவாங்க. அப்படி வாங்கி தான் அவர் அனுபவித்ததாக அவருடைய வழக்கறிஞர் மூலமாக எனக்கு கிடைச்ச தகவல். மற்றபடி இந்த வழக்கு நடக்கட்டும், நிரூபிக்கட்டும். தவறு செய்திருந்தால் சசிகலா சிறைக்கு போகட்டும். ஏதோ நாளைக்கே போயிடுவாரா அப்படின்னு எதிர்பார்க்குற அளவுக்கான வழக்கு இது அல்ல.
சார் இந்த அதிமுகவில் குழப்பம் இப்போ நிலவிட்டு இருக்குல்ல சார், அடுத்து யார் வர போகிறா, என்ன பண்ண போகிறாங்க, இருக்கிறவங்கள யாரும் போகிறாங்களா சொல்லிட்டு இந்த நேரத்தில் பிஜேபி உள்ளே வந்தாங்கன்னா கரெக்டாக இருக்கும்ப்பா அப்படின்னு ஒரு பேச்சு அடிப்படுது. அதை பற்றி உங்களோட கருத்து? இப்போ வரமாட்டாங்க அவங்க. அவருடைய நோக்கமெல்லாம் அதிமுக எப்போ தேவை அவங்களுக்கு, அவர்களுக்கு முக்கியமான தேவையான நாடாளுமன்ற தேர்தல் அப்போ தான் அந்த கவனம் அவங்களுக்கு வருமே தவிர இப்போதெல்லாம் அவங்க கவனம் செலுத்த மாட்டாங்க. 5 மாநில தேர்தலில் கவனமாக இருந்தாங்க, அவர்கள் பூரிப்படைகிற அளவுக்கு மிகப்பெரிய வெற்றியை பெற்றுட்டாங்க. இப்போ அதிமுக பற்றியோ தமிழ்நாட்டை பற்றியோ பெருசாக கவலைப்பட மாட்டாங்க. நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வருகிற போது, ஏன்னா ஏற்கனவே அமித்ஷா 2 பேரும் பிரிந்திருக்கிறவங்கெல்லாம் ஒன்றா இருங்கன்னு சொன்னவர் தான். ஸோ அதே கருத்தை இப்போயும் பிஜேபி கொண்டிருக்கும். ஆனால் அதை அமல்படுத்த வேண்டிய கட்டாயமோ அவசர தேவையோ இப்போ இல்லை. அதனால் அதிமுகவை பற்றி கவலைப்பட வேண்டியவங்க அதிமுக தொண்டர்கள் தானே தவிர பிஜேபியோ உள்ளிட்ட மற்ற கட்சிகள் அல்ல. அவர்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை, தேவையும் இல்லை சார். உங்கள் கட்சி வரத்தை நம்ம தான் சார் பார்க்கணும். எதுக்கு அடுத்தவங்க வருவாங்களான்னு கதவை திறந்து வச்சு பார்த்துட்டு இருக்கணும்? இவர்கள் இதை பார்க்க தவறுகிறாருங்கிறதுனால தான் கட்சி கட்டுப்பாடுன்றது என்ன, சட்டமன்ற தேர்தல் முடிஞ்ச பிறகு 50க்கும் மேற்பட்ட மாவட்டங்களில் தீர்மானம் போட்டாங்க. சசிகலாவையோ சசிகலா குடும்பத்தினரையோ அதிமுகவில் சேர்க்கக்கூடாது, சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு போட்டாங்கல்ல. அந்த தீர்மானம் அமலில் இருக்கிற போதே ஒரு மாவட்டத்தில் ஒருங்கிணைப்பாளருடைய சொந்த மாவட்டத்தில் சசிகலாவையும் தினகரனையும் சேர்க்கணும்னு போடுறாங்கன்னா அப்போ தொண்டர்கள் மனசில் ஏதோ மாறுதல் இருக்குங்கிறத முதல்ல தலைமையை உணர்ந்துக்கணும்னு சொல்கிறேன். உங்கள் கட்சி வார்த்தை நீங்கள் பார்த்துட்டு அடுத்த கட்சிக்கு வேலையே இல்லை. இப்போதைக்கு பிஜேபி அதிமுகவை பற்றி கவலைப்படாது, நினைச்சு கூட பார்க்க மாட்டாங்க. ஓகே, இதுவே ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி இந்த சினாரியோ இருக்குது அப்படின்னா பிஜேபி என்ன பண்ணியிருப்பாங்க? 6 மாதங்கிற தேர்தலுக்கு பிறகு தேர்தலுக்கு முன்னாடி பிஜேபி இறங்கி பார்த்தாங்களே, 2 பேரையும் உட்கார வச்சு ஒன்றா இருங்க, எனக்கு கிடைச்சிருக்கிற தகவல் படி அதிமுக ஆட்சி மீண்டும் வராது, இப்படி தனிச்சு நீங்கள் இருந்தீங்கன்னா அதிமுக தோற்று போகும்னு எனக்கு ரிப்போர்ட் வருதுன்னு அமித்ஷா சொன்னதை ஓபிஎஸ் ஒப்புக்கொண்டார். எடப்பாடி ஏற்க மறுத்தாரா, தனியாக நின்னாலே நாம நின்னாலே 150 தொகுதி ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொன்னவர் தோல்விக்கு பிறகு அந்த தோல்விக்கு பொறுப்பேற்கிறவங்க கூட ஒரு அறிக்கை கூட வெளியிடாமல் பதுங்கி போயிட்டார். இதை அமித்ஷா இனிமேல் எடப்பாடி எப்படி மதிக்கிறார், அவருடைய வார்த்தைகளுக்கு இனிமேலும் மரியாதை இருக்குமா, அவர்கள் உள்ளே வந்து அதிமுக விவகாரத்தில் தலையிடுகிற போது, அதையெல்லாம் பொறுத்திருந்து பார்ப்போம். சார், இப்போ பாஜகவோட அல்டிமேட் எய்மே பார்த்தீங்கன்னா திமுக வெர்சஸ் அதிமுக அப்படின்ற போட்டியை தூக்கிட்டு திமுக வெர்சஸ் பாஜக அப்படின்ற போட்டியை தான் தமிழக மக்கள் இனிமேல் பார்க்கணும் அப்படின்ற மைண்ட் செட்டில் இருக்காங்களா? இதெல்லாம் ஒரு கொழு பொம்மை கிடையாது சார். இந்த பொம்மை தூக்கி அங்கே வச்சுட்டு அதை எடுத்து இங்கே வைக்கிறதுக்கு மிகப்பெரிய இயக்கங்கள், மக்கள் ஆதரவு பெற்ற இயக்கங்கள், பிஜேபியும் சேர்த்தே தான் நான் சொல்கிறேன். நீங்கள் யார் எங்கே இருக்கிறோன்னு மக்கள் தான் தீர்மானிப்பாங்க. ஒரு அதிகார பலம், அரசு பலம், பணபலத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் சொல்கிறதெல்லாம் மீடியாவில் வருதுங்கிறதுக்காக உங்களுடைய ட்விட்டர் பதிவுகள் மலராலும் பரவலாக்கப்படுது, பத்திரிகைகளில் நீங்கள் சொல்கிறது வருது, மீடியாக்கள் அதை காட்டுறாங்கங்கிறதுக்காக அதே காலகட்டத்தில் அதிமுக என்கிற மிகப்பெரிய மக்கள் இயக்கம் பல்வேறு பலவீனங்களால் அமைதியாக இருக்கிறதுங்கிறதுக்காக திமுகவுக்கு மாற்று பிஜேபி தான் சொல்கிறது சிறுபிள்ளைத்தனமானது. பிஜேபி வளர்ந்துக்கிட்டு இருக்கு, அதை யாருமே மறுக்க முடியாது. உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கல, பிஜேபி தமிழ்நாட்டில் வளருது. ஆனால் நாங்கள் தான் திமுகவுக்கு மாற்று, அடுத்த ஆட்சி நாங்கள் தான், 26ல் நாங்கள் தான் சொல்கிறதெல்லாம் சிறுபிள்ளைத்தனமானது. ஏன் தெரியுமா? யாருக்கும் இங்கே ஆட்சியை பிடிக்கிற உரிமை இருக்குது, வாய்ப்பும் இருக்குது. மக்கள் ஆதரவு முதல்ல பெறணும். மக்கள் ஆதரவு பெறதுக்கு என்ன செய்யணும்? குறைஞ்சபட்சம் இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு துரோகம் செய்யக்கூடாது. அவருடைய நலன் பறிபோகிற போது வேடிக்கை பார்க்கக்கூடாது. அதை தடுக்கிற அதிகாரம் உங்கள் கையில் இருக்கிற போது அதன் பிறகும் வேடிக்கை பார்த்தீங்கன்னா உங்களை தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு துளி கூட சேர்க்க மாட்டாங்க. 4 கவுன்சிலர் 40 கவுன்சிலர் ஜெயிக்கிறதுனால தமிழ்நாட்டு மக்கள் மனசில் இடம் பிடிச்சிட்டோன்னு நினச்சிங்கன்னா உங்களை விட அறிவீனமானவர்கள் யாரும் இருக்க மாட்டாங்க. அந்த தவிர பிஜேபி செய்யாதுன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் அவர்கள் இன்னும் வளரணும், தமிழ்நாட்டு மக்கள் மனசில் இடம் பிடிக்கணும், ஆட்சியை பிடிக்கணும்னா தமிழ்நாட்டை பற்றின திறந்த மனதோடு வந்து இங்கே என்ன தேவை அதை செஞ்சு கொடுக்கணும். ஏற்கனவே இருக்கிற திட்டங்கள் பறிபோகாமல் பார்த்துக்கணும். தமிழ்நாட்டு நலன்கள் பாதிக்காமல் பார்த்துக்கிட்டாலே பிஜேபி அடுத்த கட்ட வளர்ச்சியை பெறும். அதில் மாற்று கருத்து இல்லை. ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருந்தவரை கட்சிக்குள்ளே கொண்டு வராங்க, இன்ஸ்டண்ட்டாக அவருக்கு தலைவர் போஸ்ட் வரைக்கும் கொடுத்து அழகு பார்க்குறாங்க. ஆனால் அதே கட்சிக்குள்ளே எவ்வளோ மூத்த தலைவர்களாக இருக்காங்க, கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் அவங்களுக்கே சார் இந்த பதவியை கொடுத்து போகிறேன்னு அந்த ஆசையை வரல. அது அந்த கட்சியோட உள் விவகாரம் சார். எந்த நோக்கத்துக்காக அண்ணாமலை போட்டிருப்பாங்க, எதனால் மற்ற மூத்த தலைவர்களுக்கு கொடுக்கல, இதெல்லாம் அந்த கட்சியோடைய உள் விவகாரங்கள். அப்படி நியமிக்கப்படுகிற தலைவர் சில அதிருப்திகளுக்கு பிறகு, வருத்தங்களுக்கு பிறகு பொது வழியில் நீங்களும் நானும் விவாதிக்கிற அளவுக்கு அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படுகிற தலைவர் எப்படி நடந்துக்கிறாங்கிறத பற்றி தான் தமிழ்நாட்டு மக்களுக்கு கவலையை தவிர சிபிஆர் வரலையா, ராஜா வரலையா, அண்ணாமலை ஏன் போட்டாங்க, இப்படியெல்லாம் மக்கள் கவலைப்பட மாட்டாங்க. தொண்டர்கள் கவலைப்பட்டால் அதை அந்த கவலையை கவனத்தில் கொள்ள வேண்டிய கடமையும் பொறுப்பும் அந்த கட்சி தேசிய தலைமைக்கு தான் இருக்குது. நமக்கு அதை பற்றி கவலை கிடையாது. பாஜகவோட மாநில தலைவராக அண்ணாமலை அவர்கள் செயல்பட்ட ஒரு பத்திரிகையாளர் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இன்னும் கொஞ்சம் முதிர்ச்சி வேணும்னு பார்க்குறேன். ஐபிஎஸ் படித்தார், அது ஒரு கிட்டத்தட்ட 9-10 ஆண்டுகள் காவல் கண்காணிப்பாளராக பல்வேறு மாவட்டங்களில் கர்நாடகாவில் பணிபுரிஞ்சார்னா அந்த அதிகார மட்டத்தில் அவருடைய மெச்சூரிட்டி, அறிவு, அதை பற்றிலாம் யாரும் கொஸ்டின் வரல. ஆனால் அரசியல் களம்ங்கிறது வேறு. நீங்கள் வாயில் வந்ததையெல்லாம் பேசிட முடியாது, நினைக்கிறதெல்லாம் பொது வழியில் பேச முடியாது. அறைக்குள் உட்கார்ந்து பேசுறது வேறு, பொது வழியில் மீடியாக்கள்கிட்ட பேசுகிற போது வேறு. இன்னும் கொஞ்சம் முதிர்ச்சி வரணும்னு நான் பார்க்குறேன் அவர்கிட்ட.
ஓகே. ஆனால் அவரோட இப்போதைய ப்ரெஸ் மீட்லாம் பார்த்து நீங்கள் இந்த கருத்துக்கு வரீங்க. அவர் தலைவராக பொறுப்பேற்ற காலத்திலிருந்து அந்த முதல் ப்ரெஸ் மீட்லேருந்து நேற்றைய ப்ரெஸ் மீட் வரைக்கும் பார்த்துட்டு இதை நான் சொல்கிறேன். இன்னும் கொஞ்சம் முதிர்ச்சியோடு அவர் வார்த்தைகளை பயன்படுத்தணும். சமீபத்தில் ஒரு தகவல் கசிஞ்சது. இது போல் குடியரசுத் தலைவரை யாரை செலக்ட் பண்ணலாம் அப்படின்ற பட்டியல் ஒன்று இருக்குது. அதில் தமிழிசை சவுந்தரராஜன் அவரோட பேர் இருக்கிறதா சொல்லப்பட்டு இருக்கு. அவங்க குடியரசுத் தலைவராக வாய்ப்பு இருக்கா சார்ங்க? குடியரசுத் தலைவராகிறதுக்கு தகுதி இருக்குது. 35 வயதை எட்டிய புத்தி சுவாதீனம் உள்ள எவர் ஒருவரும் குடியரசுத் தலைவர் ஆகலாம். சட்டம் அதை அனுமதிக்குது. நீங்களும் ஆகலாம், நானும் ஆகலாம். உங்களுக்கு 35 தாண்டிடுச்சுன்னு நினைக்கிறேன் நான். அது அந்த வெற்றி பெற வாய்ப்புள்ள கட்சி முடிவு பண்ண வேண்டிய விஷயம். குடியரசுத் தலைவருங்கிறது அரசியலமைப்பு சட்டப்படி நடுநிலையோடு செயல்பட வேண்டிய ஒரு பதவி. அதனால் கன்சென்சஸ், ஒரு மன ஒற்றுமை, கருத்தொற்றுமை வர்றதுக்கு தான் முதல்ல எந்த கட்சியும், அதாவது பிரதான கட்சி, ஆட்சியில் இருக்கிற கட்சி குறிப்பாக எதிர்கட்சியில் மதித்து பேசுகிற ஒரே தேர்தல் குடியரசுத் தலைவர் தேர்தல் தான். அப்போ அவங்களையும் வர வச்சு கருத்தொற்றுமை ஏற்படுத்துறதுக்கு முதல்ல முடிவு பண்ணுவாங்க. அந்த விவாதமே இன்னும் தொடங்காத போது தமிழிசையா, நிர்மலா சீதாராமனா, வெங்கைய நாயுடுக்கு எக்ஸ்டென்ஷன் கிடைக்குமா, ப்ரொமோஷன் கிடைக்குமா, அப்படிலாம் விவாதிக்கிறதுக்கான பதவி அது அல்லங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஆனால் வாய்ப்பு இருக்குன்னா சொல்லுவீங்களா? இல்லைனா தகுதி இருக்குன்னு சொல்லிட்டேனே. தகுதி இருக்குது, வாய்ப்பு இருக்காங்கிறது கட்சி தலைமை தானே முடிவு பண்ணணும். தாராளமாக பண்ணலாம். போய் கவர்னர், எத்தனையோ கவர்னர்லேருந்து எலிவேட் பண்ணி, இதே ராம்நாத் கோவிந்த் கவர்னராக இருந்து தானே ஜனாதிபதி ஆனார். அவர் வந்தால் எனக்கு சந்தோஷம், வாழ்த்துக்கள். நான் இருக்கிற நடைமுறையை சொல்கிறேன். நான் ராஜீவ்காந்தி படுகொலை வழக்கில் சிறையில் இருந்தவங்கள முக்கியமான நபர் பார்த்தீங்கன்னா பேரறிவாளன் அவர்கள். 31 வருஷம் ஃபுல்லாக சிறை கம்பிக்குள்ளேயே இருந்த மனுஷன் இப்போ வெளியே வந்திருக்காப்புல ஜாமீன்னு சொல்லிட்டு பேட்டிலாம் வேறு கொடுக்குறாரு, எல்லார்கிட்ட பேசுகிறாப்புல. டீ கடையில் போய் டீ சாப்பிட்றது அதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இவர் வெளியே வந்திருக்க இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லை, மிக நீண்ட காலமாக, அதாவது அது ஒரு குற்றச்சம்பவம் தான். அதற்கான தண்டனையை சட்டப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டு அனுபவிச்சுட்டாங்க. ஆனாலும் கூட மனிதாபிமான அடிப்படையில் சம்பந்தப்பட்ட குடும்பத்தைச் சேர்ந்த சோனியா காந்தியை மன்னிக்க தயாராக இருந்து தூக்கு தண்டனை ஆயுள் தண்டனையாக மாற்றி அப்படியெல்லாம் இறங்கி வந்த பிறகு தமிழ் மக்களுக்கே உரிய அந்த இரக்க சுபாவப்படி அவர்கள் வெளியில் ஒரு நாள் தவறுனா இத்தனை ஆண்டு காலம் சரி, அதே வார்த்தை தான் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் பயன்படுத்தியிருக்கிறாங்க. அந்த வகையில் ஒரு தமிழராக நாம் திருப்திப்படலாம். அதை தாண்டி அதுக்குள்ளே உள்ளே போக வேண்டியதில்லை. அவரை தொடர்ந்து பிற சிறைவாசிகளும் ராஜீவ் கொலை வழக்கில் சம்பந்தப்பட்டு சிறையில் இருக்கிற மற்றவர்களும் வெளியே வந்தால் அது ஏற்கனவே நம்ம ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு குரலாக தான் அதை நம்ம பார்க்குறோம். சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றினா உங்களுக்கு 10 பேரில் ஒருத்தருக்கு 2 பேருக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, மிக பெரும்பான்மையாக அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அமைச்சரவையில் முடிவெடுக்கப்பட்டு ஆளுநருக்கு அனுப்பிட்டாலே அது தமிழ்நாட்டினுடைய முடிவாக தான் நம்ம பார்க்கணும். அந்த வகையில் இது வரவேற்கப்பட வேண்டிய ஒன்று தான். அதை தாண்டி அந்த குற்ற சம்பவத்துக்குள்ளே போகக்கூடாது. அப்போ குற்றமே செய்யலை, அவங்களுக்கு நஷ்டஈடு கொடுங்க, இப்படியெல்லாம் கடந்த முறை ஒரு தடவை ஜெயலலிதா ஆட்சி காலத்தின் போது ஒரு குரல் கிளம்பிச்சு. அதை விட முட்டாள்தனமான ஒரு வாதம் எதுவும் இருக்க முடியாது. ஏன்னா மனிதாபிமான அடிப்படையில் அவர்களை நல்லா பார்த்துக்கணுங்கிறதுல யாருக்கும் மாற்று கருத்தே கிடையாது. அதை தாண்டி இந்த வழக்குக்குள்ளே போக எவர் ஒருவர் முனைந்தாலும் அது அந்த 7 பேருக்கும் நல்லதில்லைங்கிறது ஒரு பத்திரிகையாளராக என்னுடைய கருத்து. அது இது ஆக்சுவலாக எல்லாருமே வெல்கம் பண்ணுற ஒரு கருத்து தான் இது. ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பார்வையில் இந்த வழக்கை அணுகிறாங்க. உங்களோட பார்வை தெளிவாக இருக்குது ஆக்சுவலாக. சார், சமீபத்தில் இந்த தேர்தல் நடந்து முடிஞ்சதில்ல, 5 மாநில தேர்தல் இல்லை, உத்தரப்பிரதேசம் மேலே ஒட்டுமொத்த இந்திய மக்களோட எதிர்பார்ப்பு இருந்துச்சுன்னா பெருசு ஃபுல்லாக அந்த இடம். யோகி ஆதித்யநாத் அவர்கள் எந்தளவு ஜெயிச்சிட்டே இருக்காரோ அந்தளவுக்கு பிரதமர் போஸ்டிங்கில் மோடி அவர்களுக்கு மாற்றா இவர் உட்கார வாய்ப்பு இருக்கிறதா பேசப்பட்டு இருக்குல்ல. இந்த தேசிய அரசியல் பற்றி என்னன்னா, பிஜேபியினுடைய தலைமை பொறுப்பு, அதாவது அரசியல் பதவிக்குரிய தலைமை பொறுப்புனா பிரதமர் பதவி தான். அந்த பதவியில் யாரை அமர்த்துவங்கிறது அந்த பிஜேபியினுடைய தாய் கழகம், தாய் இயக்கமான ஆர்எஸ்எஸ்னுடைய ஒப்புதல் என்று நடக்காது. அது மோடி வந்ததும் வாஜ்பாய் வந்ததும் முன்னாடி எல்லாமே ஆர்எஸ்எஸ்னுடைய பின்புலம் அல்லது அவருடைய மறைமுக ஆதரவின் அடிப்படையில் தான். அந்த அடிப்படையில் அவருடைய கோர் அஜெண்டா இந்துத்துவா தானே, இந்துத்துவ கொள்கைகள் தானே. அதனுடைய அடையாளமாகவே உலா வருகிற யோகி ஆதித்யநாத் அவருடைய அடுத்த சாய்ஸாக இருப்பாருங்கிறதுல ஆச்சரியம் இல்லை. ஆனால் அது 24லேயே கொண்டு வருவாங்களா இல்லை அதன் பிறகு கொண்டு வருவாங்களோ நமக்கு தெரியாது. அவங்க என்ன ஸ்ட்ராட்டஜி வச்சுருக்காங்க தெரியாது. ஆனால் மோடி அளவுக்கு யோகியும் அகில இந்திய அளவில் பாப்புலர் ஆனால் அது கொஞ்சம் காலம் பிடிக்கும். ஸோ அவங்க ஸ்ட்ராட்டஜியை இன்னொரு 1 வருஷம் 1.5 வருஷத்தில் தொடங்கினாங்கன்னா நீங்கள் சொல்கிறது நடக்கலாம். அப்படி தொடங்காத வரைக்கும் இப்போ ஆனால் வாய்ப்புள்ள, இப்போ தமிழிசை ஜனாதிபதி ஆவார்னா வாய்ப்புள்ளவர்கள் அவர் ஒருத்தர்னு யாரும் மறுக்க மாட்டோம். அந்த வகையில் யோகி ஆதித்யநாத் நம்பர் 2 இருக்கிறாருங்கிற ஆச்சரியம் இல்லை. அது மாற்று கருத்து இல்லை. அதுக்கு வாய்ப்பு இருக்கிற ஒரு தலைவர்கள் அவரும் ஒருத்தர் தான். அப்போது நீங்கள் சொல்கிற அப்படின்னா இப்படி எடுத்துக்கலாமான்னு கேட்குறோம், புரிதலுக்காக தான். யோகி ஆதித்யநாத் எந்த அளவு ஜெயிச்சிட்டே இருக்காரோ அந்த அளவுக்கு பிரதமர் மோடிக்கு பின்னாடி ஏற்படலாம். அப்படி இல்லையே. இப்போ இந்த 4 மாநில தேர்தல்களில் அவங்க ஜெயிச்சாங்கல்ல, 5ல் 4 ஜெயிச்சாங்கல்ல. மோடிக்கு கிடைத்த வெற்றி தானே நாடாளுமன்றத்தில் ஒரு பட்ஜெட் கூட்டத்தொடரில் உள்ள நுழையிற போது ஒட்டுமொத்த அவையும் கிட்டத்தட்ட எழுந்து நின்று அவரை வரவேற்று கோஷம் போட்டாங்க. மோடின்னு தான் கோஷம் போட்டாங்க தவிர யோகின்னு உள்ளே போடலை. யோகி அந்த அவையில் இல்லைங்கிறது விஷயம் அல்ல. வெற்றிக்கு காரணமான நபராக மோடியை தான் அவங்க பார்க்குறாங்க. அதனால் ஏதோ இவர் ஜெயிச்சுக்கிட்டே போகிறார், தோல்வி அடைஞ்சிட்டார். மோடிக்கு தோல்வின்னு எதுவும் கிடைக்கலையே. எனக்கு தெரிஞ்சு பார்த்தா மோடிக்கு தனிப்பட்ட முறையில் தோல்வின்னா இந்த 7 ஆண்டுகளில் அவர் பதவிக்கு வந்த 7 ஆண்டுகளில்
முதல் ஒரு இமேஜ் சரிவுன்னா அது வேளாண் சட்டங்களை வாபஸ் பெற்றது தான். நம்மளை போன்றவருடைய சராசரியானவர்கள் பார்வையில், பத்திரிகையாளர் பார்வையில் அந்த சட்டங்கள் விவசாயிகளுக்கு பிடிக்கலைன்னு சொன்னால் வாபஸ் பெறணுங்கிறது தான் கருத்து, நம்முடைய கருத்து. அந்த வகையில் இது வரவேற்கப்பட வேண்டிய முடிவு தான். ஆனால் கிட்டத்தட்ட ஓராண்டுக்கு மேலே விவசாயிகள் தன் கண் முன்னாலே போராடிட்டு இருக்கிறத கண்ணில் பார்த்த பிறகும் அவர்களை திரும்பி கூட பார்க்க மறுத்த பிரதமர், ஒரு ஈகோ பிரச்சனையை அதை நினச்சிக்கிட்ட சுய கௌரவ பிரச்சனையை நினைச்ச பிரதமர் ஒரே நாள் இரவில் அந்த சட்டங்களை வாபஸ் வாங்குறேன்னு சொல்லி தன்னை தாழ்த்திக்கிட்டார். அரசியல் ரீதியாக, இமேஜ் ரீதியாக நான் சொல்கிறேன். ஸோ அப்படிப்பட்டதை ஒன்று தான் நான் தோல்வியாக பார்க்குறேனே தவிர அரசியல் களத்தில் அவர் பெரிய தோல்வியை செஞ்சதை நான் பார்க்கல, இது வரைக்கும் இல்லை. இனிமேல் நடக்குன்னு பார்க்கலாம். நான் என்ன எதிர்பார்த்தேன்னா, அந்த 3 வேளாண் சட்டங்கள் வந்தப்போ இதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து போராடினாங்களே சார், அதில் பெரும்பாலான விவசாயிகள் வந்த இடம் பார்த்தீங்கன்னா பஞ்சாப்ல தான் வந்திருந்தாங்க. கிட்டத்தட்ட சொல்கிறதா லீடர்ஷிப் மாதிரி அவங்க தான் எல்லாத்தையும் கூட்டே போயிருந்தாங்க. இந்த எலெக்ஷன் நீங்களே பார்த்துருப்பீங்க, ஆம் ஆத்மி டாமினண்ட்டாக இருக்காங்க, பாஜக ஒன்றுமே இல்லாமல் போயிட்டாங்க. அந்த இடத்துல பெருசாக டாமினேட் பண்ண முடியல. இந்த வேளாண் சட்டங்களை கொண்டு வந்ததுனால தான் பஞ்சாப்ல பாஜகவுக்கு பின்னாடி ஏற்பட்டுச்சா? நிச்சயமா தேர்தல் முடிவாக தானே காட்டுது. அதனால உத்தரப்பிரதேசத்தில் நீங்கள் இவ்வளோ பெரிய விஷயங்கள் செஞ்ச பிறகும், வேளாண் சட்டங்களை வாபஸ் வாங்கின பிறகும் கடந்த தேர்தலை விட சுமார் 50 இடங்கள் அவங்க குறைவாக பெற்றிருக்கிறாங்க. உங்களுக்கு நல்ல பேர் இருக்குது, நல்ல நிர்வாகம் பண்ணுறீங்க, மோடியினுடைய செல்வாக்கு குறையவே இல்லை, காங்கிரஸ் அதில் பாதாளத்தில் இருக்குது, தன்னுடைய செல்வாக்கு சில சதவீதம் கூட வளர்த்துக்கிடலை, இப்போ எதிர்கட்சிகள் பிரிஞ்சிருக்கிறாங்க, பகுஜன் சமாஜ் அகிலேஷ் சேராங்களா, அகிலேஷும் காங்கிரஸும் கூட முன்னாடி சேர்ந்த மாதிரி சேரலை, எல்லோரும் தனித்தனியாக இருக்கான்னு இத்தனை பலவீனங்கள் கண் முன்னால் இருக்கிற போது நீங்கள் சிறப்பான ஆட்சியை உங்கள் பார்வையில் உங்கள் கருத்துப்படி சொல்லிக்கிட்டு இருக்கிற போது 50 இடங்கள் ஏன் குறைஞ்சிச்சுன்னு ஒரு கேள்வி வருது இல்லை. நீங்கள் மிக நிச்சயமாக விவசாயிகளுடைய ஆதரவை அந்த கட்சி இழந்திருக்கிறது தான். அது காங்கிரஸ் இங்கே அறுவடை செய்யலைங்கிறது ஆச்சரியம் இல்லை. அந்த கட்சியை இங்கே கட்டுமானம் இல்லாமல் இருக்குது, பழைய உட்கட்டமைப்பு இங்கே சுத்தமாக கிடையாது, கரைஞ்சி போயிடுச்சு. ஆனால் பஞ்சாபில் ஆட்சியில் இருக்கிற காங்கிரஸ் அதை தக்க வைக்க தவறிடுச்சு. அந்த ஆதரவை பிஜேபிக்கு எதிரான மனநிலையை தங்கள் பக்கம் திருப்பி ஆதரவாக மாற்றுவதற்கு காங்கிரஸ் தவறிடுச்சு. ப்ளஸ் கடைசி நேரத்தில் கடைசி 6 மாதங்களில் அங்கே நடத்திய அரசியல் கூத்துக்களும் அதுக்கு ஒரு பெரிய காரணமாக அமைஞ்சிடுச்சு. காங்கிரஸ் விரட்டி அடிக்கப்பட அது ஒரு காரணமாக போயிடுச்சு. ஏன்னா அது முன்னாடி கொஞ்சம் இளைமறைவு காய்மறைவுக்கு அப்பட்டமா தெரியுது காங்கிரஸ் வீழ்ந்துக்கிட்டு இருக்கிறது. அந்த தலைவர் பதவி பார்த்தீங்கன்னா சோனியா காந்தி அவர்கள் பேரும் பெருசாக அடிப்பட மாட்டுது, ராகுல் காந்தி அவர்களும் ரெடியாக இல்லை, அவரோட சகோதரி எடுத்திங்கன்னா அவங்களும் ரெடியாக இல்லாத மாதிரி தான் இருக்குது. அந்த தலைவர் பதவிக்கு வர்றதுக்கு எதுக்காக இவ்வளோ யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க? யார் வர்றதுக்கு? இந்த குடும்பத்தை சேர்ந்தவங்களே ஒருத்தவங்க வர்றதுக்கு இல்லை. இப்போ அதனால தானே இடைக்கால தலைவராக இருக்கிறாங்க. இடைக்காலங்கிறது டெக்னிக்கல் வேர்டு தானே தவிர தலைமை பொறுப்பில் சோனியா தான் இருக்கிறாங்க. வேறு யாராவது ஒரு G23 அப்படின்னு சொல்லிட்டு எதிர் கருத்தை கொண்டிருக்கிற, உட்கட்சி ஜனநாயகத்தை வலுப்படுத்துவதாக கிளம்பி இருக்கிற கபில் சிபல் தலைமையிலான ஆனந்த் சர்மா, குலாம் நபி ஆசாத்தெல்லாம் இருக்கிற அந்த G23 தலைவர்கள் இருக்காங்களே, அவங்கள யாராவது ஒருத்தர் ஒரு தலைவர் அடையாளம் காட்ட சொல்லுங்கள். நாடு முழுக்க வேண்டாம், குறைஞ்சபட்சம் நாட்டின் பாதி அளவாவது ஏற்றுக்கொள்கிற அறிமுகமான ஒரு தலைவர் காங்கிரஸில் இல்லையே, வேறு தலைவர்கள் இல்லை. அதனால தானே திரும்ப திரும்ப காந்தி ஃபேமிலிக்குள்ளேயே ஒருத்தர் வர வேண்டியிருக்கு. ஸோ இன்னைக்கு காங்கிரஸ் இருக்கிற சூழல் நிலைப்படி பார்த்தோன்னா அந்த குடும்பத்தை சாராமல் இன்னொருவர் வந்து கட்சியை வழிநடத்திட்டு போய் வெற்றிகரமாக எடுத்துகிட்டு போவாங்கிறது சாத்தியம் இல்லை. இறங்கி வேலை செய்கிறவங்க 2ஆம் கட்ட தலைவர்களாக இருக்கலாம், அதுக்கு அடுத்த லெஃப்டினண்ட்டாக இருக்கலாமே தவிர போய் களப்பணிகள் செஞ்சுட்டு வந்து காங்கிரஸ் ஆட்சியில் அமர்த்தி அதன் பிறகு அந்த லெஃப்டினன்ட் மெயின் ஜென்ரலாக வரலாமே தவிர இப்போதைய சூழலில் வெளிநபர் ஒருவர், காந்தி குடும்பத்தை சாராத ஒருவர் தலைவராக இருக்க வாய்ப்பு இல்லை. ஓகே, ஆனால் இப்போ அந்த குடும்பம் தான் வழி நடத்திக்கிட்டு இருக்கு. ஆனால் ரிசல்ட் எதுவுமே இல்லைன்னு அப்பட்டமாக தெரிஞ்சிடுச்சு. எந்த நேரத்தில் உள்ள வரலாறு சார் வெளியிலேருந்து ஒருத்தர்? அந்த வெளியிலேருந்து ஒருத்தனுக்கு அடையாளப்படுத்த முடியலையே. அந்த அதிருப்தியாளர்களே கூட நீங்கள் கொஞ்சம் தள்ளிக்கோங்க, நாங்கள் இவரை கொண்டுட்டு வரோன்னு சொல்கிறதுக்கு ஒருத்தரை காட்ட மாட்டுறாங்களே. அப்படி சொன்னால் அந்த 23 G23 23 தலைவர்கள் 24 பேராக பிரிஞ்சு போவாங்க. யாராவது ஒருத்தர் அடையாளம் காட்டினாங்க. அது காங்கிரஸுக்கே உரிய இயல்பு. அது அப்பா தொடரெல்லாம் பாம்பு அடிக்க போல இருக்கு. ஆமாம் சார், இதுக்கப்புறம் ஃபியூச்சரில் காங்கிரஸ் தரப்புலேருந்து ஒருத்தர் பிரதமராக அந்த கேண்டிடேட்டை அனௌன்ஸ் பண்ணுறாங்க, அது கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் யாராக இருப்பார்னு. நம்ம ராகுல் காந்தி ஜியை தவிர வேறு யாருமே கை காட்ட போகிறதில்ல. கரெக்டாக சார் அது? ஓகே, அப்படி இருக்கிறப்ப ராகுல் காந்தி அவர்கள் இந்தளவு தலைமை பண்போடு இருப்பார்னு எல்லாருமே நினச்சிட்டு இருக்க இந்த நேரத்தில் ஒரு கட்சியவே அவரால் வழி நடத்த முடியல அப்படின்னா நாட்டை எப்படி வழி நடத்துவார் அப்படின்ற சந்தேகம் மக்கள் மனசில் வரல சார். நீங்கள் தோல்வி அடைஞ்சிருக்கிற ஒரு கட்சியை பார்த்து எள்ளி நகையாடுவது சுலபம், அந்த வலியும் வேதனையும் அவங்களுக்கு தான் புரியும். ஆனால் அதிலிருந்து அவங்க பாடம் கற்றுக்காமல் தொடர்ந்து அப்படியே இருந்தாங்கன்னா மிக கடுமையாக 2 மடங்கு கூட நம்ம விமர்சிக்கலாம். காங்கிரஸ் கட்சிக்கு இதுதான் வீழ்ச்சி. இப்போ காங்கிரஸை கடுமையாக விமர்சிக்கிற மம்தா கூட தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு இந்த தேர்தல் முடிவு அப்படியே 24 எதிரொலிக்காது, பிஜேபி ரொம்ப குதூகலிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறார். காங்கிரஸை அறவே சேர்க்க மாட்டோம் அப்படின்னு சொல்லலை. நீங்கள் தாமதப்படுத்திக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்காக காத்திருக்க மாட்டோங்கிறாங்க. ஸோ நாங்கள் ரெடியாகிற போது சீக்கிரம் வந்துருங்கிறாங்க. நான் மேலே இருக்கணும் கீழே இருக்கணும் அப்படிங்கிற பற்றிலாம் அவங்க வேதம், அதெல்லாம் வாதிக்கக்கூடிய விஷயம். பூட்டிய அறைகளுக்குள்ள சீக்கிரம் வாங்கன்னு தான் அவங்க சொல்கிறாங்களே தவிர காங்கிரஸை தவிர்த்துட்டு நான் ஒரு அணி அமைக்க போகிறேன் அப்படின்ற வார்த்தை இன்னைக்கு வரைக்கும் மம்தா வாயிலேருந்து வரலை. அந்த ஒரு நியூட்ரல் தன்மையை அல்லது கோபம் குறைவாக இருக்கிற அந்த மனநிலையை, மம்தாவுடைய மனநிலையை புரிஞ்சுக்கிட்டு காங்கிரஸும் இறங்கி வரணும். மம்தா மாதிரி இன்னும் 10 பேர் இருக்கிறாங்க. வலுவான தலைவர்களில் மம்தா ஒரு ஆள்.
அல்லது மேல் மட்டத்தில் இருக்கிறவர், உயர்ந்த இடத்துல இருக்கிறவர் வச்சுப்போம், ஸ்டாலின், சந்திரசேகர் ராவ், சரத்பவார்னு, இன்னும் ஒடிசாவில் இருக்கிற பட்நாயக், இவங்கெல்லாம் கூட ஒருத்தரையாக இறங்கி போய் பேசி ஒரு அணியை கட்டமைக்க வேண்டிய கட்டாயம் காங்கிரஸுக்கு இருக்குது. அதை செய்வாங்கன்னு எதிர்பார்ப்பேன். செய்யவே இல்லைன்னா நம்ம அப்புறம் விமர்சிக்கலாமே தவிர, இப்போ ராகுல் தலைவராக இல்லையா சார், அவர் எப்படி கட்சி வழிநடத்தினார் நான் கேட்க மாட்டேன். அவர் தலைவராக இல்லைனாலும் ராகுல் தான் காங்கிரஸின் முகமாக களத்தில் உள்ளா வந்தார். ஸோ இது அவருக்குமான தோல்வி தான். அதனால தான் நாங்கள் பாடம் கற்றுக்குவோன்னு சொல்லி ராகுல் ட்விட்டர் போட்டார். இந்த தேர்தலில் நாங்கள் கற்றுக்க வேண்டியது சிலது இருக்குது, நாங்கள் இனிமேல் கற்றுக்கிட்டு திருத்திக்கோன்னு சொல்லியிருக்கிறார். அதுக்கு செயல் வடிவம் கொடுத்தாங்கன்னா நாம் அவ்வளவு கிண்டல் பண்ணுற இடத்துல காங்கிரஸ் இருக்காதுன்னு நான் நம்புகிறேன். சார், இந்த இவிஎம் மிஷினை பேஸ் பண்ணி எந்த ஒரு எலெக்ஷன் நடந்தாலும் அதில் தோக்கிற கட்சி பொதுவாக சொல்கிற ஒரு விஷயமே முறைகேடு பண்ணிட்டாங்கப்பா, ஹேக் பண்ணிட்டாங்கப்பா அப்படின்ட்டு இப்படி பல வருஷமாக கேட்டுட்டு தான் இருக்கும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இவிஎம் டேம்பரிங் பற்றி? இல்லை, இந்த டேம்பரிங் அல்லது கைப்பற்றிட்டாங்க அல்லது ஏதோ பண்ணிட்டாங்கன்னு சொல்ல தெரியாத பாஷையில் ஏதோ ஒரு மோசடி நடந்திருக்கிற விஷயத்தை வெளியில் சொல்கிறாங்க. ஆரம்பித்ததுலேருந்தே அத்தனை தேர்தலில் பிஜேபி ஜெயிச்சிட்டு இருக்கு. அதனால தான் சந்தேகம் வலுவாகிட்டு போகுது. உடனே பிஜேபி தப்பு பண்ணிடுச்சா அப்படிலாம் நம்ம உடனே சொல்லிட முடியாது. அப்படின்னா அது நிரூபிக்கணும், சட்ட ரீதியாக நிரூபிக்கணும். நான் ஒரு உதாரணம் கூட இடையில சொன்னேன். கோரக்பூர், இப்போ யோகி ஆதித்யநாத் போன தடவை முதலமைச்சர் ஆனார் இல்லையா 17ல், அப்போ கோரக்பூர் எம்பி தொகுதி ராஜினாமா பண்ணிட்டு தான் முதலமைச்சர் ஆகிறார். அந்த கோரக்பூரில் இடைத்தேர்தல் நடந்தபோது பிஜேபி தோக்குது. அவங்களுடைய கௌரவ பிரச்சனை. அப்போது நான் ஒரு சாதாரண ஒரு பொதுஜனத்தில் ஒருத்தனாக கேட்டேன், அவர்களுக்கு இவ்வளோ பெரிய கௌரவ பிரச்சனையான அந்த தொகுதியில் ஜெயிக்கணும்னு நினச்சிருந்தாங்கன்னா, இவிஎம் அவங்க கண்ட்ரோலில் இருந்துச்சுன்னா கோரக்பூரில் ஜெயிச்சிட்டோன்னு சொல்லியிருப்பாங்களே, அங்கே தோல்வி தழுவி ஒரு அவமானத்தை ஏன் சுமந்தாங்கன்னு நான் கேட்டேன். ஏன்னா போகிற போக்கில் பிஜேபி மேலெல்லாம் புழுதி வாரிட்டு போயிட முடியாது. பட் ஸ்டில் ஒரு சந்தேகம் இருக்குன்னா அந்த சந்தேகத்தை தெளிவுபடுத்த வேண்டிய கடமை தேர்தல் ஆணையத்துக்கு இருக்குது. அந்த தேர்தல் ஆணையம் ஆளுகிற பிஜேபியின் கைகளுக்குள் எந்த விஷயத்துக்காகவும் சிக்கிக்காமல் ஒரு தனித்தன்மையோட அரசியலமைப்பு சட்டம் அவ்வளோ எனார்மஸ் பவரை கொடுத்துருக்குது, அட்டானமஸ் பவர்ஸ். அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி திறந்த மனதோடு இந்த பிரச்சனை அணுகணும். இவிஎம்ஐ மாற்றுவ பேச்சுக்கே இடமில்லை அப்படின்லாம் சவால் விடாமல், அதில் என்ன சந்தேகம் இருக்குது இங்கே வாங்க பாருங்க அப்படின்னு பொதுமக்களுக்கோ ஒரு என்ஜிஓ அமைப்புகளுக்கோ அரசியல் கட்சியோட பிரதிநிதிகளுக்கோ தெளிவுபடுத்த வேண்டிய கடமை தேர்தல் ஆணையத்துக்கு இருக்குது. இந்த நேரத்தில் என்னதான் வளர்ந்த நாடுகள் கூட, இந்த இவிஎம் மிஷினை கண்டுபிடிச்ச நாடுகளில் கூட இவிஎம்ல தேர்தல் நடக்கிறதில்ல. இதையெல்லாம் சொல்லி ஒரு என்ஜிஓ அமைப்பு இப்போ உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருக்காங்கன்னு நான் ஒரு செய்தி பார்த்தேன். அந்த வழக்கை விசாரிப்பதாக உச்சநீதிமன்றம் ஒத்துட்ருக்கு. அதாவது இவிஎம்மை ஒழிச்சிட்டு பழையபடி வாக்குச்சீட்டு முறைப்படியே நம்ம கொண்டுட்டு வரலாம். வாக்குச்சீட்டுலேயும் சில முறைகேடு நடக்கும். அது ஆள்பலம் மிக்க ஒரு சில வாக்குச்சாவடியில் கைப்பற்றி குத்தி குத்தி போடுவானே தவிர நாடு முழுக்க அந்த வன்முறை அல்லது சட்டமீறல் நடக்கும்னு நம்ம பார்க்கல. ஸோ இதுதான் மக்கள் விரும்புகிறாங்கன்னா மக்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கணுங்கிறது தான் ஆளுகிற கட்சியான பிஜேபி நினைக்கணும். இதையெல்லாம் எந்த விதமான ஒரு சார்பு நிலை இல்லாமல் செயல்பட வேண்டிய தேர்தல் ஆணையமும் அந்த பார்வை தான் பார்க்கணும்னு நான் விரும்புகிறேன். சரி, நீங்கள் சொல்கிறதா எங்களோட நிலைப்பாடும் கூட, மக்களோட நிலைப்பாடும். சார், இப்போ அடுத்த ஒரு தேர்தல், இந்த பிரைம் மினிஸ்டர் செலக்ட் பண்ணுற ஒரு தேர்தலை வருதுன்னு வச்சுக்கோங்க. இதில் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா பிரதமர் மோடி அவர்கள் டாமினண்ட்டாக இருப்பாப்புல, நான் தான் என்னை அடிச்சு நீங்கள் அந்த சீட்டில் உட்காருங்கன்னு சொல்லிட்டு. எதிர் திசையில் மம்தா அவர்கள் இருக்க வாய்ப்பு அதிகமாக, ராகுல் காந்தி அவர்கள் இருக்க வாய்ப்பு அதிகமாக, இல்லைனா ஸ்டாலின் அவர்கள் பேர் கூட அடிபட்டு இருக்கு. அடுத்த அவரோட குறி முதலமைச்சருக்கு அப்புறம் பிரதமர் தான் சொல்லிட்டு இதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்லை, அரசியலில் 2 ஆண்டு காலங்கிறது பெரிய காலம். என்ன வேணாலும் நடக்கும், எது வேணாலும் நடக்கும். இவங்கெல்லாம் இல்லாமல் ஒரு புது லீடர் கூட உருவாகலாம். ஆனால் இதில் யார் வருவாங்கிறது கூட்டணிகள் அமைகிற விதத்தை பொறுத்து. அப்படி அமைகிற அந்த நேரத்தில் அரசியல் சூழல் எப்படி இருக்குது, இன்னும் 2 வருஷத்தில் பிஜேபி இன்னும் பேருக்கு எடுத்துக்கிட்டுதா, இல்லை செல்வாக்கை இன்னும் வலுவாக்கிக்கிறாங்களா, காங்கிரஸ் அவருடைய நிஜமாகவே காரிய கமிட்டி கூட்டத்தில் போட்ட தீர்மானத்தின்படி சில பாடங்களை கற்றுக்கிட்டு அதை திருத்திக்கிட்டு தாங்கள் செய்த தவறுகளை, செய்ய தவறிய விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டு ஒரு சரியான திசையில் பயணித்து இப்போ இருக்கிறோட அசுர பலம் பெறுதா, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்னொரு 1.5 வருஷம் காத்திருக்கணும். ஸோ இப்போதே அவருக்கு மாற்றா இவர் தான் இருப்பார் அப்படின்னு, ஏன் மோடி தான் இருப்பார்னு எதை வச்சு சொல்கிறீங்க? அதுவே கேரண்டி இல்லை. ஆர்எஸ்எஸ் நினைச்சாங்கன்னா யோகி ஆதித்யநாத்தோ வேறு ஒருவரை கூட வந்து பார்க்க அந்த இடத்துல அமர்ற வாய்ப்பு இருக்குல்ல. ஜனநாயகம் சார், இது பிஜேபியே சொல்லுவாங்களே, எங்கள் கட்சி ஜனநாயகம் தலைத்த கட்சின்னு சொல்கிற கட்சி. பொதுவாகவே நான் கிண்டலுக்காக சொல்லலை இதை. மோடியை கூட இல்லை நான் இந்த தடவை இருக்க விரும்பல, நான் 2 தடவை இருந்துட்டேன்னு சொல்லலாம் இல்லையா? யாருக்கு தெரியும்னு நான் சொல்கிறேன். எது வேணாலும் எப்போ வேணாலும் மாறலாம் சார். அரசியலில் எது வேணாலும் நடக்கும். அதனால நான் பொறுத்துன்னு பார்ப்போம். ஸோ மோடியினுடைய இடமே உறுதி இல்லாத போது நான் வந்து இஃப்ஸ் அண்ட் பட்ஸில் சொல்கிறேன். நான் அரசியலில் எதுவும் சாத்தியங்கிற அடிப்படையில் சொல்கிறேன். புரியுதுங்களா? நான் 3வது தடவை நானே இருக்கிறேன்னு சொல்லலாம். எனக்கு பதவிகள் மேலே அவ்வளோ ஒன்றும் பற்றுதல் கிடையாது, 2 தடவை போதுன்னு மோடி சொல்லலாம். அவருக்கு விருப்பமே இருந்தால் கூட ஆர்எஸ்எஸ் அவரை மீறி, அவருடைய விருப்பத்தை மீறி ஒட்டுமொத்த கட்சியிட முடியும் சொல்லி யோகியை கொண்டு வரலாம், இன்னொரு எக்ஸை கொண்டு வரலாம், ஒய்யை கொண்டு வரலாம், யாருக்கு தெரியும்? ஸோ இந்த பக்கம் வலுவாக இருக்கிற கட்சியினுடைய சாய்ஸே
50% தான் சொல்கிற போது எதிரணி எப்படி அமைய போகுதுன்னே தெரியலையே. சார் அந்த எலெக்ஷனோட வாக்குறுதிகளாக கொடுப்பாங்களே, நம்ம சட்டப்பேரவை தேர்தல் முடிஞ்சுது, அப்போ திமுக தரப்பில் முக்கியமான வாக்குறுதி கொடுக்கப்படுது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் மட்டும் ஆட்சிக்கு வந்துட்டா இந்த அதிமுக அமைச்சர்கள் மீதான ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கவே தனி நீதிமன்றம் அமைப்புன்ற அளவு சொல்லியிருந்தாங்க. சார் இப்போ அதிகத்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. இது வரைக்கும் பல அமைச்சர்கள் நடவடிக்கை எடுத்து ஒரு சில சிறைக்கு தவணை கூட பார்த்துருந்தோம். இந்த பட்டியலில் இபிஎஸ் அவர்கள் இணைவாங்களா, ஓபிஎஸ் அவர்கள் இணைவாங்களா? இல்லை சார், நீங்கள் நம்ம ஏன் பின் பாயிண்ட் பண்ணி சொல்லணும்? எதிர்க்கட்சியாக இருந்த திமுக தங்களுடைய செல்வாக்கை பயன்படுத்தி, இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாட்டு மக்களுடைய நலனில் அக்கறை செலுத்தி அந்த மக்களுக்கு துரோகம் செய்து அவருடைய வரிப்பணத்தை எப்படியெல்லாம் இந்த எடப்பாடியினுடைய அரசு வீணடிக்குதுன்னு ஒரு நிஜமான அக்கறையோடு சில ஆதாரங்களை திரட்டி எங்கேயோ போய் ப்ரெஸ் மீட்டில் வச்சு கொடுக்கல, ஆளுநர் கையிலேயே போய் கொடுத்தாங்க. ஸோ எதிர்க்கட்சியாக இருக்கிற போதே உங்களால் அவ்வளோ ஆதாரங்களை திரட்ட முடிஞ்சதுன்னா, இப்போ நீங்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கீங்க, அந்த ஃபைலே உங்கள் கையில் தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா 4 பக்கம் கிடைக்கும், அல்லது ஏற்கனவே கிடைச்ச 2 பக்கம் நிஜம்தானா அப்படின்னு வெரிஃபை பண்ணுற வசதியும் வாய்ப்பு உங்களுக்கு வந்தாச்சு. இவ்வளவு வந்த பிறகும் தேர்தல் பிரச்சார காலத்தில் ஒட்டுமொத்த தமிழ்நாடு முழுக்க அங்கங்கே ஸ்டாலின் பேசுகிற போது சொன்ன வார்த்தை 3 நாளில் உங்களை உள்ள தள்ளிடுனார். குறிப்பாக வேலுமணியை 3 நாளில் தள்ள முடியாது, தள்ளணும்னு நம்ம விருப்பமும் கிடையாது. ஆனால் தவறு செய்திருக்கிறான்னு நீங்கள் நம்பினால தான் கலோக்கியெல்லாம் அந்த வார்த்தையை ஸ்டாலின் பயன்படுத்தினார். 9 மாதமாச்சு, 6-7 இடங்களில் ரெய்டு நடந்திருக்கிற தவிர வேறு என்ன நீங்கள் நடத்திருக்கிறீங்க? முடிஞ்சால் என்னை கைது பண்ணி பாருங்கிறார் வேலுமணி. கைது பண்ண முடிஞ்சுதா? இன்னைக்கு வரைக்கும் எடப்பாடி வீட்டில் உங்களை ரெய்டு பண்ண முடிஞ்சுதா? ஒரு எஃப்ஐஆர் போட முடிஞ்சுதா? ஏன் போடலை? என்ன நடக்குது அப்படின்ற கேள்வி அதிமுக விட்டுடுங்க, பொதுமக்களோட திமுக காரங்க மத்தியிலே இருக்குது. ஏன்னா நீங்கள் மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதி சார் 9 மாதம் ஆகி இன்னும் பாதி பேர் வீட்டுக்கு கூட போகலை. எல்லாருக்கும் போகணும்னு நான் சொல்லலை, இந்த வார்த்தையை சொன்னதே நீங்கள் தான். கரப்ஷன் கேபினட்னு சொன்னார் ஸ்டாலின். சொன்ன வார்த்தை கரப்ஷன் கேபினட். கிட்டத்தட்ட ஒட்டுமொத்த அமைச்சரையும் ஊழல் அமைச்சரவைன்னு சொன்னார். 30 பேர்னு சொன்னால் 30 பேர் வீட்டுக்கு போகணும், குறைஞ்சபட்சம் 15 பேருக்கு போயிட்டு நேரம் 2 பேரை கைது பண்ணியிருந்தீங்கன்னா, கைது பண்ணணும்னு நம்ம ஆசை இல்லை சார். சட்டம் என்ன சொல்லுது, எதில் சிக்கிறாங்க? நிஜமாகவே ஸ்டாலின் மன்னிப்பு கூட கேட்கலாம். ஐயோ நான் அவர் வீட்டுக்குள்ளே தெரியாமல் ரைடு போயிட்டாங்க, ஆனால் அவர் தப்பே செய்யலைன்னு கூட ஒரு சூழல் வரலாம், நமக்கு தெரியாது. ஆனால் 9 மாதங்கிறது, இது வரைக்குமானது 8வது மாதம் 9 மாதங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகப்படியான காலம். மக்கள் பணத்தை கொள்ளையடிச்சாங்கன்னு சொன்னால் நிஜமாகவே ஒரு எக்ஸு கொள்ளையடிச்சு வச்சுருந்தாங்கன்னா 9 மாதம் அவர் சும்மா இருப்பாரா? அவர் ஆட்சியில் இருக்கிற போதே கொண்டு எங்கேயோ பதுக்கி இருக்க மாட்டாரா? சரி, நீங்கள் ஆட்சிக்கு வந்துட்டீங்கன்னு தெரிஞ்ச பிறகு அந்த அடுத்த நாள்லேருந்து தீவிரமாக வேலை செஞ்சுருக்க மாட்டாரா? இப்போ நீங்கள் வீட்டுக்குள்ளே போனால் என்ன சார் கிடைக்கும்? சாதாரண பொதுஜனம் இந்த கேள்வியை கேட்குறான். ஸ்டாலின் இந்த விஷயத்தில் தவறு பண்ணிட்டார். இந்த தவறு மேலும் அதிகம் இல்லாமல் பார்க்கணுன்னா கன்ஸ்ட்ரக்டிவாக இருக்கணும் அவருடைய நடவடிக்கை. புரியுதுங்களா? சும்மா வெறுமனே வாய் வார்த்தையாக இல்லாமல் விஎன்டேசிக்குன்னு இருக்கிற அந்த 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 மேனுவல் படி தான் நாங்கள் நடந்துக்கிறோன்னு இப்படி சட்ட வார்த்தைகளை சொல்லி பூசி மழுப்பாமல், அவர்கள் தவறு செய்தது நிஜமாக இருந்தால் கடுமையான நடவடிக்கைகளை உடனடியாக விரைவாக எடுக்கணும். ஏன்னா அதுக்குன்னு தனி விங்கு இருக்குது. நீங்கள் வேறு எந்த அரசு பணியையும் கெடுத்துக்கிட்டு அந்த வேலை நடக்கலை. இது மாதிரியான ஊழல் செய்தவர்களை, ஊழல் செய்தவரால் சந்தேகப்படுபவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கிறனே தனித்துறை இருக்குது, அவங்க பார்க்க போகிறாங்க. உங்களுடைய ஒப்புதல் ஓரலாக தான் தேவை. அதில் இனிமேல் அவர் கவனம் செலுத்தணும். அப்படி இல்லைன்னா திமுக மீதும் சந்தேக கரை படிய ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்றது தான். சார், அடுத்தபடியாக உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு எந்த மரியாதை கிடைக்குதோ அதுக்கு இணையான மரியாதை இவருக்கும் கிடைக்குது கட்சிக்குள்ளே. ஏன்னா இவர் இப்போ தான் வந்திருக்காப்புல, ஆனால் இந்தளவு மரியாதை கிடைக்குதுன்னா இது பெருசாக இருக்குப்பா அப்படின்னு ஒரு கூற்று இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த கட்சியோட வயசான பல தலைவர்களுக்கு கிடைக்காத மரியாதை கூட உதயநிதி அவர்களுக்கு கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க சார். ஸோ இவரோட அரசியல் எதிர்காலம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்லை, ஒரு கட்சியினுடைய தலைவருடைய மகன், முதலமைச்சருடைய மகன் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. இளைஞரணி செயலராக முதல்ல அவர் உள்ள வந்து சில பல வருஷம் ஆயிடுச்சு. அதனால் இயல்பாகவே அவருக்கு கூடுதல் வரவேற்பும் ஒரு புகழுரையும் கிடைக்கிறது ஒன்றும் ஆச்சரியம் இல்லை. ஆனால் ஒருத்தருடைய வாய்ப்பை தட்டி பறித்து அவர் கையில் கொடுத்தாங்க, அதனால் அந்த தலைவர் வேதனையில் இருக்கிறார் அப்படின்லாம் இது வரைக்கும் எதுவும் குற்றச்சாட்டு எழலை. அவர் அமைச்சராக்க போகிறதா சொல்கிறாங்க, சட்டமன்ற உறுப்பினர் ஆகிட்டார், களப்பணிகளில் நிறைய ஈடுபட களத்துக்கு வர ஆரம்பிச்சிருக்கிறார். நீங்கள் தலைவருடைய மகன் போய்க்கலாம்ப்பா அப்படின்லாம் சொல்லாமல் பல இடங்களுக்கு அவர் களத்துக்கு வரார். இதை நம்ம பார்த்துட்டோம். இப்போ அமைச்சராக்க போகிறதா சொல்கிறாங்க ஏப்ரல் மேல. அப்படி ஆன பிறகு அமைச்சராக அவருடைய செயல்பாட்டை பார்க்கணும். அதில் அவர் தன்னுடைய எல்லை மீறி செயல்படுறாரா, மற்ற அமைச்சர் எக்ஸ்ட்ரா கான்ஸ்டியூஷனல் அத்தாரிட்டியாக செயல்படுறாரா, இப்படிலாம் பார்க்க வேண்டியிருக்குது. அதெல்லாம் பார்க்காம உதயநிதி வந்து இப்படிலாம் வரவேற்பு கொடுக்குறது தப்பு அப்படின்னு சொல்கிற இடத்துல நம்ம இல்லை. அவர் இந்த தவறை செஞ்சிட்டார் அப்படின்றதையும் நம்ம போகிற போக்குள்ள சொல்லிட முடியாது. அவர் தவறு செய்தால் தாராளமாக நம்ம விமர்சிக்கலாம், அதுக்கு நம்ம பொறுத்து இருந்து பார்க்கணும். ஓகே சார், இந்த பக்கத்து ஸ்டேட்டு போனீங்க அப்படின்னா நம்ம முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டி இருக்காப்புல, அவருக்கு ஒரு அதிருப்தி எப்பவுமே சினிமா கலைஞர்கள் மேலே இருந்துகிட்டே இருக்கும். திடீர்னு நடிகர்கள்லாம் அரசியலுக்குள்ளே வரதா பேச்சு அடிப்படும். இந்த பவன் கல்யாணம் கூட நிறைய பேர் அதில் சொல்லலாம். இது மாதிரி தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மனசில் இது போல் எண்ணம் இருக்கலாமா? தமிழ் சினிமாலேருந்து ஒவ்வொருத்தர் பேர் அடிபட்டுக்கிட்டு இருக்கு, அரசியல் வருவாங்க அதுன்னு சொல்லிட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் விஜயா இருக்கட்டும், இதுக்கு முன்னாடி கமல்ஹாசன் அறிவிச்சதாக இருக்கட்டும், இது பல விஷயங்களாக இருக்கட்டும். இது ஒரு முதலமைச்சராக ஸ்டாலின் அவர்கள் மனசில் ஜெகன்மோகன் ரெட்டி மாதிரி ஓடிட்டு இருக்குன்னு ஒரு வாய்ப்பு இருக்கா? ஒரு வலுவாக இருக்கிற இயக்கங்கள் தங்களுடைய அரசியலை செஞ்சுட்டு இருக்கு. ஒரு இயக்கம் ஆட்சியில் இருக்கும், இன்னொரு இயக்கம்
எதிர்க்கட்சியாக இருக்கும். அப்படி இருக்கிற போது மக்களிடம் வரவேற்பை பெற்ற நடிகர்கள் அரசியல் களத்துக்கு வந்த பிறகு அதே வரவேற்பு அவர்களுக்கு கிடைக்குமான்னு யாருக்குமே தெரியாது. ஆனால் ஒருவேளை அப்படி வந்தாங்கன்னா யாருடைய வாக்கு வங்கி பாதிக்கும் அப்படிங்கிற ஒரு பதற்றம் எல்லா கட்சிக்கும் இருக்கும். சரிதானே? ஸோ விஜய் மாதிரியான, அஜித் மாதிரியான மக்களால் அறியப்பட்ட, பல கோடி மக்களால் அறியப்பட்ட சில நடிகர்கள் அரசியல் களத்துக்கு வந்த பிறகு, இப்போ எம்ஜிஆர் வந்தார், சிவாஜியும் வந்தார். என்ன நடந்துச்சு? எம்ஜிஆர் ஜெயிச்ச அளவுக்கு சிவாஜியால் ஜெயிக்க முடியல. ஸோ சிவாஜியை நினச்சி பதட்டப்பட்டவங்கலாம் நம்ம தப்பு கணக்கு போட்டோன்னு நினச்சிருப்பாங்க. சரிதானா? அதே தான் நான் இப்போவும் சொல்கிறேன். அஜித் வந்தால் அப்படியே தமிழ்நாடு தலைகளாக மாறிடும், விஜய் வந்தாச்சுன்னா நம்ம எங்கேயோ இருப்போம் அப்படிலாம் இன்றைக்கி பலருடைய மனசில் எதிர்பார்ப்புகள் இருக்கலாம் இளைஞர்கள் மத்தியில். நான் மறுக்கலை. அது விஜய் மேலே இருக்கிற அபிமானத்தினால, அஜித் மேலே இருக்கிற அன்புனால கூட அவங்க சொல்லலாம். அரசியலுங்கிறது வேறு. அந்த அரசியலையும் கூட ஜெயிச்சு காட்ட மாட்டாங்கன்னு நம்ம இப்போவே தீர்ப்பு எழுத முடியாது. அவர்கள் வரட்டும். ஆனால் எந்த அரசியல் இயக்கத்துக்கும் ஒரு சின்ன தயக்கமும் பயமும் இருக்கும். நம்ம வந்தால் யாருக்கு பாதிப்பு அதிகம், நம்மளுடைய வாக்கு வங்கி குறையுமா, நம்ம பயிலெல்லாம் அங்கிட்டு போயிடுவானுங்களா அப்படிலாம் யோசிக்கிறது ஒரு தலைவருடைய கடமை. அது மாதிரியான பொதுவான ஒரு கவலையும் ஒரு கருத்தோட்டமும் எந்த தலைவருக்கு இருக்க மாதிரி ஸ்டாலினுக்கு இருக்கலாம். அதை தாண்டி விஜய் நினைச்சவர் பயப்படுறாரா, காத்துக்கிட்டு இருக்கிறாரெல்லாம் நம்ம போய் நுணுகி ஆராய முடியாது. இப்போ அவர் வாயிலிருந்து வார்த்தைகள் வராத வரைக்கும் ஒரு சின்ன அதிருப்தி இருக்கலாம், அவ்வளோதான். சினிமா அதிருப்தின்ற வார்த்தை தப்பு சார். இதில் என்ன, யார் வேணாலும் அரசியலுக்கு வரலாம் சார். யார் வேணாலும் அரசியலுக்கு வரலாம். யார் அதை தடுக்க முடியும்? வந்த பிறகு ஸ்டாலின் எதிர்த்து அரசியல் பண்ணி பார்க்கட்டும். விஜய் வரட்டும் சார், அஜித் வரட்டும், ஸ்டாலின் எதிர்க்கட்டும், எடப்பாடி எதிர்க்கட்டும், சசிகலாவை, தினகரன் எல்லாரும் எதிர்க்கட்டும். இங்கே இருக்கிற யாரும் சரியில்லை, நான் சிஸ்டத்தை மாத்திரம் ரஜினி மாதிரி சொல்லட்டும், சொல்லி விஸ்டாண்ட் பண்ணி நிற்கணும். ரஜினி மாதிரியே திருப்பி பாதியிலே போயிடக்கூடாது. அப்படி வந்த பிறகு பார்த்துக்கலாம். ஒரு பத்திரிகையாளராக சொல்லுங்கள், நடிகர் விஜய் அவர்கள் அரசியலுக்கு வருவாரோ வர மாட்டாரா? வர்றதுன்னா வந்துடணும். வெறுமனே சினிமாவில் வசனம் பேசிக்கிட்டு, தொண்டர்களை உசுப்பேற்றிட்டு, ரசிகர்களை உசுப்பேற்றி விட்டுட்டு, நிஜமாகவே பொதுமக்களை பாதிக்கிற பிரச்சனைகள் சமூகத்தில் நடக்கிற போது அதையெல்லாம் கண்டுக்காமல் கேசட் ரிலீஸில் போய் பேசுறது, ஆடியோ ரிலீஸு, பட விஷயங்கள், 100வது நாள், அந்த விழா இந்த விழான்னு சினிமா மேடைகளில் மட்டுமே கருத்துக்களை சொல்வதை விட்டுவிட்டு, தமிழ்நாட்டு மக்கள் அவ்வப்போது பாதிக்கப்படுகிற போது, தமிழ்நாட்டை ஆளுகிற கட்சி, அந்த அரசாங்கம் சில தவறுகளை அவ்வப்போது செய்கிற போது அதை சுட்டி காட்டவும் தட்டி கேட்கவும் தயாராக இருக்கிற எந்த நடிகனுக்கும் எந்த தனிநபருக்கும் அரசியல் களத்தில் இடம் இருக்குது. ஆனால் இவ்வளோ தூரம் அரசியல் வசனங்களை பேசுகிற விஜய் இது மாதிரியான பல நேரங்களில் வாய் மூடி மௌனியாக இருக்கிறாருங்கிறத தான் நான் விமர்சிச்சனே தவிர, ஒரு அரசியலுக்கே வரக்கூடாதுன்னு சொல்கிற உரிமையும் தகுதியும் எனக்கு கிடையாது. தாராளமாக வரட்டும். வர்றதுன்னு ஆசை இருந்தால் இப்போ இருந்தே சில விஷயங்களில் கருத்துக்களை சொல்ல ஆரம்பிங்க. திடீர்னு மேலே இருந்தெல்லாம் குதிச்சு அப்படியே ஸ்ட்ரைட்டாக கோட்டைக்கு போய் முதலமைச்சர் எல்லாம் உட்கார்றதெல்லாம் யாருக்கும் சாத்தியம் அல்ல. இது வரைக்கும் பல கேள்விகளை கேட்டேன், எல்லாத்துக்கும் ஓப்பனாக போல்டாக அடிச்சிங்க. நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு மக்கள் மனசில் இருந்த பல கேள்விகளுக்கும் பதில் சொன்னவங்களுக்கு மிக்க நன்றி சார். நன்றி.